இலங்கையில் ஷியாக்களை பொறுத்தளவில், அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த பேர்களில் இலங்கையில் ஷியாக்கள் இருக்கிறார்கள். ரேடியோவில் ஒரு புரோகிராம் அடிக்கடி செய்யப்படுகிறது. SH மௌலானா மிலேனியம் கல்வி நிறுவனம் என்ற பெயரில் இந்த அதாவது காலி அந்த பகுதியிலிருந்து ஒரு மௌலானா புரோகிராம் நடத்துறான். அந்த மௌலானா தெளிவா ஷியா. நம்ம ஊரில் கடந்த ரமலானில் சில நோட்டீஸ்கள் கொடுக்கப்பட்டது. அந்த ஷியா கொடுத்த நோட்டீஸ் தான். அதில் போடப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு விசாரிச்சா வெலிகமையில நாங்க வந்திருக்கிறோம், ஷியா தான் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஊரில் ஒரு நோட்டீஸ் சும்மா கொடுக்கறதா இருந்தா யாருடைய துணை இல்லாம எப்படி கொடுப்பான்? வெலிகமையிலிருந்து வந்து இங்கு ஒரு ஷியா சும்மா நோட்டீஸ் கொடுப்பானா? துணை இருக்குது. நீங்கள் ஷியா மீட்டிங்களுக்கு அழைக்கப்பட்டால் போகாதீங்க. அந்த நிகழ்ச்சிகளுக்கு என்ன பண்ணுங்க? கேள்வி கேட்க போங்க. கேள்வி கேட்ப பதில் தெரிவியான்னு கேளுங்க. உட்கார்ந்து பேசுறது தயாரான்னு கேளுங்க. இல்லாவிட்டால் உங்களுடைய ஈமான் பாழ்படுத்தப்படும். மிலேனியம் கல்வி நிறுவனம் இலங்கையில் ஷியா நிறுவனம். அதே மாதிரி முஅஸ்ஸிஸத்துல் ஹாஷிமியா என்று கொழும்பில் ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பும் ஷியாக்களுடைய ஒரு அமைப்பு. மர்கசுல் இமாம் ஜாபர் சாதிக் என்று கொழும்பில் ஒரு அமைப்பு இருக்கிறது. அவங்களும் ஷியா அமைப்பு. ஹுசைனியா அஸ்ஸகலைன் என்று கண்டியில் ஒரு பவுண்டேஷன் இருக்கிறது. அவங்களும் ஷியா அமைப்பு. ICC என்று ஓட்டமாவடி மீராவோடையில் இஸ்லாமிய கலை கலாச்சார நிலையம் என்ற அமைப்பு இருக்கிறது. அவர்களும் ஷியா. அதே மாதிரி மன்பவுல் ஹுதா அரபு கல்லூரி. உங்க பள்ளி வீடு எங்கே வசூலுக்கு வருவாங்க, தெளிவா கேளுங்கள். ஜுப்பா உடுத்திருப்பாங்க, தப்லீக் ஜமாத் மாதிரி இருப்பார்கள். ஆனால் ஓட்டமாவாடியில் இருக்கக்கூடிய ஒரு மதரசா தான் இலங்கையில் ஷியாக்களுக்கான உத்தியோகபூர்வமான அரபு கல்லூரி. ஜக்கியா மகளிர் அரபு கல்லூரி புலனார்வை மாணிக்கம்பட்டியில் இருக்கிறது. ஷியா அந்த மதரசாவில் இருந்து தான் மௌலவியா பெண்கள் வந்து நம்ம பெண்களுடைய ஈமானை இங்கு கெடுத்தார்கள். அதே மாதிரி அல் முஸ்தபா இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி, முஸ்தபா சர்வதேச பல்கலைக்கழகம் என்று கொழும்பு 5 ஒரு யூனிவர்சிட்டி இருக்கிறது. நமது அந்த சிரியா சிடியில் அதனுடைய படத்தை எல்லாம் எடுத்து காட்டிருக்கிறோம். ஆனா அந்த யூனிவர்சிட்டியை திறந்தவன் யார் தெரியுமா? அலவி மௌலானா. அதுக்கு தான் இருக்கிறார். கபரு புனர்வாழ்வு அமைச்சர் தானே அவர். இந்த வேலை தான் பாக்குறது. அவர் இந்த பஷீர் தாவூத் கபரு வழிபாடை வளர்க்க வேண்டி இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் இவங்களுக்கு வாக்களிக்க கூடாது. காரணம் என்னது? ஈமானே இல்லாதவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதே மாதிரி ஜம்மியத்து தஹ்பீதுல் குர்ஆன் என்று கொழும்பில் இருக்கிறாங்க. இவங்களும் வந்து கல்வி சார்ந்த மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடிய, குர்ஆன் ஓதி கொடுக்கக்கூடிய இயக்கங்களாக இவர்கள் இருக்கிறார்கள். 1986ஆம் ஆண்டு கல்குடா தேர்தல் தொகுதியில ஓட்டமாவடி மீராவோடி பிரதேசத்தில் இந்த மதரசா துவக்கப்பட்டது. இந்த மதரசாவை ஷியா கொள்கையுடைய பாதுகாவலன், அதாவது LDA இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய நமது பிரதேசங்களிலையும் இஸ்ஹாக் மௌலவியில் அறியப்பட்டவர். இவர்தான் இந்த கல்லூரிக்கான அடிப்படை. இவர் மூலமாகத்தான் ஷியா கொள்கை இந்த பிரதேசத்திலே பரவியது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நீங்க பாத்தீங்க சொன்னால் 30க்கும் 40க்கும் அதிகமானவர்கள் அந்த கல்லூரியில் இருந்து பட்டம் பெற்று படிக்கின்ற மாணவர்களாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி முஸ்தபா யூனிவர்சிட்டியில் சொல்லக்கூடிய அந்த யூனிவர்சிட்டிலையும் நிறைய பேர் வந்து படிக்கிறார்கள். இந்த படிக்கக்கூடியவர்களுக்கு இவங்க வெளிநாட்டுக்கு ஸ்காலர்ஷிப், இலவச ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறாங்க. நம்ம நாட்டில் இவர்கள் தூது என்று ஒரு பத்திரிகை வெளியிடுகிறார்கள். ஈரானிய குடியரசின் இலங்கை தூதரகத்தினால் வெளியிடப்படுகிற 3 மொழிகளிலும் வெளியிடப்படுகிற முத்திங்கள் சஞ்சிகை. இது தெளிவாக சஹாபாக்களுடைய அந்த ஈமானை விமர்சனம் செய்யத்தக்க வகையில், சந்தேகிக்கத்தக்க வகையில் வெளிவரக்கூடிய தூது சஞ்சிகை. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மாதாந்தம் அஹ்லுல் பைத் ஒரு மெகசின் வெளியிடுகிறார்கள். அதே மாதிரி வெற்றி என்று ஒரு சஞ்சிகை வெளியிடுகிறார்கள். ICC உடைய அத்தக்கலைன் என்று ஒரு வெளியீடு இருக்கிறது. இது போக நம்ம நாட்டில் பாலியலும் பருவ வயதும் என்ற ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். மனைவியை தேர்ந்தெடுப்பது எப்படி, இளமங்கையின் ரயில் பயணம், வீரமங்கை ஜெய்னப், கருத்துக்களம், இக்ராகு, அலியர் ரலியல்லாஹு அவர்களின் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க மடல், ஆன்மீக போராட்டமும் அழுகை நிறைந்த சம்பவங்களும், இலட்சிய பாதை இமாம் ஹுசைன், இந்த மாதிரியான புத்தகங்களை, இவ்வளவு நூல்களை என்ன பண்ணிருக்கிறாங்க, வெளியீடு செய்திருக்கிறார்கள். நம்ம கைவசத்தில் இருக்கக்கூடிய இந்த இவ்வளவு புத்தகங்கள், அவர்கள் வெளியீடு செய்த புத்தகங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகங்கள் அனைத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லுவோம். தௌஹீத் ஜமாத் இவங்க எழுதி வெளியிட்ட அத்தனை பிரசுரத்துக்கும் ரவுஃப் மௌலைக்கு எதிராக எப்படி நம்ம ஒரு பிரச்சாரத்தை துவங்கி அல்லாஹ்வுடைய அருளால் 28 அமர்வுகள் நடந்து 400-500க்கும் மேற்பட்ட அவங்களுடைய விவரங்கள் மக்களுக்கு வெளிவந்ததோ, ஷியாக்களை பற்றியும் தோலுரிக்க வேண்டும்.